ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட்ல நார்த் பேசிங்ல 3 பெட்ரூம் உள்ள வீடு, அதுவும் கேகே நகர் பக்கத்துலங்க. வுட் பேனல் டிசைன்ல டைனிங் செப்பரேட்டா இருக்குங்க. பால் சீலிங் டிசைனோட டிவி யூனிட்டுங்க, சென்டர் லைட்டோட 1 2 3 பெட்ரூமே பக்கத்துல. நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக், ரித்வியாஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு தரமான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். எங்க இருந்தானே கேக்குறீங்க? கேகே நகர் பக்கத்துலங்க, அது வேளாமால் போதி கேம்பஸுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல. இந்த வீடு நார்த் பேசிங் மட்டும் இல்லாம 3 பெட்ரூம் உள்ள வீடு. சூப்பரா உங்களுக்கு டபுள் காட் போட்டாலுமே உங்களுக்கு சூப்பரா யூட்டிலிட்டியோட அமைஞ்சிருக்குங்க, வித் டைனிங் ஸ்பேஸோட. அந்த வீட்டை தான் பார்க்க போறோம். வாங்க வீட்டை போய் பார்க்கலாம். சுத்தி குடியிருப்புகளுக்கு மத்தியில ஒரு பிரம்மாண்டமா ஒரு பெரிய லேண்ட் ஏரியா, அதாவது திருச்சியில எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா 1870 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டை 1870 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் மட்டும் 16 சதுரம் கட்டி உங்களுக்கு சிம்பிள் டிசைனில் உட்டன் பேனலோட பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் செப்பரேட்டாக ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்தப்போ ஒரு கார் பார்க்கிங், ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து, அது இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பக்கெட் கேட்டுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ள உங்களுக்கு விக்கெட் கேட் திறந்து உள்ள வந்தோம்னா உங்களுக்கு அஸ்பர் வாஸ்துப்படி நார்த் மூலையில உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்ல ஒரு போர்வெல் பாயிண்ட் போட்டு உங்களுக்கு பம்ப் டேங்க்கும் செப்பரேட்டா கொடுத்து செப்டி டேங்க் நார்த் வெஸ்ட் கார்னர்லயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா படிக்கட்டு உங்களுக்கு வெளியில கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபியூச்சர்ல மேல ஒரு ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணா கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள வாங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டுமே பக்காவா கொடுத்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பேசிஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா யூனிக் டிசைன்ல நீங்க பாத்தீங்கன்னா டோர் டிசைன் பாருங்க, யூனிக் டிசைன்ல சூப்பரா ஃபர்ஸ்ட் குட் குவாலிட்டியில நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஹாலுமே 250 ஸ்கொயர் ஃபீட் நியரஸ்ட் ஒரு 14க்கு 18 அடி சைஸ்ல ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹால் சைஸ் பண்ணி உங்களுக்கு உள்ள சென்டர் லைட் போட்டு உங்களுக்கு பால் சீலிங்குமே பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டுல நீங்க நோட் பண்றது என்னன்னா, உங்களுக்கு டிவி யூனிட், ஏன்னா டிவி யூனிட்ங்கிறது ஒரு இதுல மட்டும் தான் பண்ணுவாங்க, ஒரு செப்பரேட் பார்ட்டிஷன் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஃபுல் வாலுமே ஒரு டிவி யூனிட் பண்ணி உங்களுக்கு அதுல செப்பரேட்டா ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி உங்களுக்கு சோப் பேஸ் பீஸ் வைக்கிறதுக்கு அந்த சைடு இந்த சைடும் 2 சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பூஜை ரூமா உங்களுக்கு நீங்க ஈஸ்ட் பேசிங் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் ஒரு பூஜை ரூமா, இல்ல நார்த் பேசிங்ல வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அப்படியே அந்த 2 சைடுமே உங்களுக்கு தனித்தனியா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல ஹால் வித் டைனிங், அதாவது செப்பரேட் டைனிங் உங்களுக்கு உட்டன் பேனல் டிசைன்ல இதுலயுமே பால் சீலிங் போட்டு இங்க நீங்க டைனிங் டேபிள் போற அளவுக்கு ஒரு 10க்கு 8 சைஸ்ல செப்பரேட்டா பெரிய சைஸாவே கொடுத்துருக்காங்க. வித் வாஷ் மிஷின் ப்ரொவிஷனோட. வாஷ் மிஷினுமே உங்களுக்கு மேல டைல் ஒட்டி உங்களுக்கு நீட்டா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நீங்க கிச்சன் போகணும்னா கிச்சன்லயுமே உங்களுக்கு அஸ்பர் வாஸ்துபடி நான் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அக்னி மூலையில கிச்சனும் அமைஞ்சிருக்கு. வித் ஸ்டோரேஜ் யூனிட் கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி உங்களுக்கு எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல ஒரு டோர் கொடுத்துருக்கோம் பாருங்க, டோர் டிசைனுமே பக்காவா கொடுத்து, இந்த டோர் சர்வீஸ் டோரா இருந்தாலும் சேஃப்டி டோர் பக்காவா கொடுத்து உங்களுக்கு வீட்டை சுத்தி வர்றதுக்கு ஒரு 2 அடி ஸ்பேஸுமே உங்களுக்கு யூனிக்கா கொடுத்துருக்கோம் வீட்டை சுத்தி. இந்த வீட்டுல யூஸ் பண்ணிருக்க டைல்லாம் பாத்தீங்கன்னா 4க்கு 2 வெட்டிஃபைல் டைல் யூஸ் பண்ணி டிசைன் பேட்டர்ன்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்ரி ரூம், அதாவது எல்லா ரூம்லயுமே உங்களுக்கு பால் சீலிங் ஒர்க் நீட்டா பண்ணிருக்காங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதோட லேண்ட் ஏரியா 1870 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் 1600 ஸ்கொயர் ஃபீட் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஒரு பெட்ரூம் தான் இது. இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10 சைஸ்ல உங்களுக்கு வித் அட்டாச் டாய்லெட்டோட உங்களுக்கு ஹால்ல இருந்து போறதுக்கு ஒரு பெட்ரூம் நீட்டா அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாருங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ல இருந்து எல்லாமே செப்பரேட்டா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லக்கூடிய, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர்ல சூப்பரான சைஸ், அதாவது 12க்கு 12 பெரிய சைஸா அமைஞ்சிருக்குங்க இந்த பெட்ரூம். இதுலயும் பால் சீலிங் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வாட்டர் போர்க் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இது அட்டாச் டாய்லெட்டோட நீட்டா அமைஞ்சிருக்கு. இதுல நீங்க ஒவ்வொரு ரூமையும் பாத்தீங்கன்னா எல்லாமே வென்டிலேஷன் பர்பஸோட, அதாவது ஒரு 2 ஜன்னல் வச்சு உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸ் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து 3வது பெட்ரூம் போனீங்கன்னா 3வது பெட்ரூமே உங்களுக்கு பெரிய சைஸ் தான், 12க்கு 10ங்கிற சைஸ்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு. இதுலயுமே பால் சீலிங் ஒர்க் பண்ணி
உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வெளில படிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இந்த வீட்டில் நீங்க அடுத்த ஃப்ளோர் ஏத்துறதுக்கு நாங்க எல்லாமே டம்மி காலமும் போட்டு வச்சிருக்கோம். இதை நீங்க அடுத்த ஃப்ளோரும் மேலே ஏத்திக்கலாங்க. இதை சுத்தி ரெசிடென்சியல் உள்ள ஏரியா, நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பக்காவான ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளதான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு. என்னங்க இந்த வீட்டை சுத்தி பாத்தீங்களா? வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனே ஒரு பிரேம் லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த வீட்டில இருந்து நீங்க கேகே நகரா இருக்கட்டும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ஏன் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், மூணுக்குமே பக்காவான சென்டர் பிளேஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டு டிடிசிபி ரெரா அப்ரூவோட சூப்பரா அமைஞ்சிருக்கு. டாக்குமெண்ட் இஷ்யூவும் ஒன்றும் வராதுங்க. ஏன்னா டாக்குமெண்ட் பக்கா கிறிஸ்டல் கிளியர்ல அமைஞ்சிருக்கு. நான் பக்கத்துல ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எல்லாமே நியரஸ்ட்ல இருக்குங்க. நீங்க ஜஸ்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ல நீங்க நடந்தே வீட்டுக்கு வந்துடலாம். அப்படிப்பட்ட பிரேம் லொக்கேஷன்ல 3 பெட்ரூம் உள்ள வீடு. இன்டீரியர் ஃபுல்லாவே ஒர்க் கம்ப்ளீட்டா முடிச்சு செப்பரேட்டா ஒரு டைனிங் செப்பரேட்டா கொடுத்து, அது இல்லாம ஹாலோட ஏரியாவா இருக்கட்டும், கார் பார்க்கிங் மட்டுமே ஒரு இன்னோவா கிறிஸ்டாவே நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய சைஸ் கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா கார் பார்க்கிங் சைஸ் 15 அடிக்கு 20 அடிங்க கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் சைஸ் பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க. சுற்றி ரெசிடென்சியல் உள்ள ஏரியா தான். நீங்கள் ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கட்டும், காலேஜ் பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும். அப்படிப்பட்ட பிரேம் லொக்கேஷன்ல இங்கேருந்து ரிங் ரோடு வெறும் 800 மீட்டர்ல அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வீடு நீங்க பார்க்கணும், விசிட் பண்ணணும், இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வீட்டை விசிட் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லே அவுட்டு டிடிசிபி ரெரா அப்ரூவோட அமைஞ்சு நம்ம வீடு கட்டியிருக்கனால பேங்க் லோன் தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது மாதிரி வீடு லேண்டு சம்பந்தமா எதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து அது மாதிரி வீடியோ நிறைய போட்டுட்டு இருப்போம். தேங்க்யூ.